Page number 66, classes. CLAUSES. அதோட spelling. Class அப்படின்னா என்ன? இது வந்து group of words, கோர்வையா நிறைய வார்த்தைகள், நிறைய words சேர்ந்தது, that contains both subject and a verb. ஒரு சப்ஜெக்டும் இருக்கு, அதுக்கு தொடர்ந்து ஒரு verb, ஒரு செயல் சொல் அதுவும் இருக்கு. அது கிளாஸா சொல்லப்படுறது. சப்ஜெக்ட் அண்ட் subject and verb. So class means they are group of words that contain subject and a verb. இது வந்து ரெண்டு விதம். They are of two types. Dependent class and independent class. Dependent class, independent class. Okay. Examples ஓட பார்ப்போம், ரொம்ப தெளிவா தெரியும். So a class is a group of words that contain both a subject and a predicate. Predicate na அத வந்து verb னு சொல்லுவோம். verb-க்கு பதிலா predicate னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல. அதுதான் ரெண்டு விதமான கிளாஸ் தான், ஒன்னு டிபெண்டன்ட், இன்னொன்னு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். உதாரணங்களோட நம்ம பார்க்கலாம். One minute. முதல்ல இண்டிபெண்டன்ட் கிளாஸ் பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா இத வந்து வேற எப்படி சொல்லலாம்? It is also called as main class. It is also called as என்ன? Main class. It contains both subject and predicate or the verb. இது வந்து ஒரு பூரணமான ஒரு சென்டென்ஸ். They are complete sentence. They are complete sentence or sentences. Independent clause is also called as main clause. அது வந்து என்ன இன்க்ளூட் ஆகும்? சப்ஜெக்டும் வெர்பும் ரெண்டுமே இருக்கும். They are complete sentences. This can stand alone. இது வந்து தனித்துவமா மீனிங் கொடுக்கும். இது வந்து இன்னொரு சென்டென்ஸை சார்ந்து இருக்கிறதோ அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறத அந்த சென்டென்ஸ் வந்து தனித்துவமாவே மீனிங் கொடுக்கும்.
can stand alone. Which can stand alone? A sentence which is having independent clause, it can stand alone. It expresses a complete thought. ஒரு முழுமையான ஒரு தாட்டை வந்து அது வெளிப்படுத்தும். It is the main clause, subject and verb இருக்கும். ரெண்டாவது, மூணாவது, they are complete sentence. It can stand alone. முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். அடுத்தது சென்டென்சஸா எக்ஸாம்பிள் கொடுக்கறத, எது இண்டிபெண்டன்ட் எது டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறத எக்ஸாம்பிள் மூலியமாவும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது டிபெண்டன்ட் கிளாஸ் பத்தியும் நம்ம தெரிஞ்சுட்டு உதாரணங்களோட அதை பிரிச்சு நம்மளால தனியா தெரிஞ்சுக்க முடியும். தனித்துவமா எது இண்டிபெண்டன்ட் எது டிபெண்டன்ட் கிளாஸ் நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். முதல்ல அது என்னங்கிறத எழுதிக்கோங்க. ஓகேயா? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். டிபெண்டன்ட் கிளாஸ் 2 டைப்ஸ் சொன்னோம். முதல்ல இண்டிபெண்டன்ட் கிளாஸ பார்த்துட்டோம். டிபெண்டன்ட் கிளாஸ் நான் என்னன்னு எழுதிப்போம், தெரிஞ்சுப்போம். இத வந்து சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ்ன்னு சொல்றோமோ, இத வந்து சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as subordinate clause. This also contains subject and a predicate or the verb. எப்படி இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து இட் எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட், தே ஆர் கம்ப்ளீட் சென்டென்ஸ் சொன்னாங்க. இட் எக்ஸ்பிரஸஸ் அ கம்ப்ளீட் தாட் எழுதினோம் இல்லையா? திஸ் டசன்ட் எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட் தாட். டஸ் நாட் கம்ப்ளீட் தாட். ஏதோ பாதியிலேயே இருக்கா போல, அந்த சென்டென்ஸ் வந்து பூர்ணமா நிறைவேறல, ஏதோ பாதியிலேயே இருக்கு. It does not seem to be a complete thought. It doesn't express a complete thought. Okay, so 2 types, independent and dependent clause. Independent clause is also called as main clause. Dependent clause is also called as subordinate clause. Both the clauses contain subject and a predicate. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்லயும் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்குன்னு சொன்னோம், இதுலயும் இருக்கு. ஓகே, அது வந்து இட் எக்ஸ்பிரஸஸ் அ கம்ப்ளீட் தாட் அப்படின்னு சொன்னோம் இண்டிபெண்டன்ட். இது இட் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட் தாட். நான் அதுதான் இதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். முழுமையான ஒரு தாட்டை வெளிப்படுத்தல அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி, எப்படி அதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க மேம் அப்படின்னு பாக்குறோம்னா, எக்ஸாம்பிள் பார்ப்போமா? Ramu ate chapati. ராமு சப்பாத்தி சாப்பிட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து பயங்கரமா பசி எடுத்தது. பிகாஸ் he was hungry. இங்க வந்து என்ன பாக்குறோம்? 2 சென்டென்ஸ் பாக்குறோம். ஒண்ணு, ராமு சப்பாத்தி சாப்பிட்டாங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஏன் அதை சாப்பிட்டான் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். ஏன்னா அவன் பசியில இருந்தான். he was hungry. நம்ம ஒண்ணு நோட்டீஸ் பண்ணோம்னா, ராமு ate chapati, இது வந்து one sentence, this is another sentence. This sentence, it gives a complete meaning, ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. ராமு ate chapati, ராமு சப்பாத்தி சாப்பிட்டான். இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இப்ப இந்த ராமு ate chapatiங்கிற இதை விட்டுடுவோம். because he was hungry அப்படிங்கிற சென்டென்ஸ் மட்டும் எடுத்தோம்னா, அது ஏதாவது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குறதா? ஏன்னா அவன் பசியில இருந்தான். ஏன் பசியில இருந்தா, யாரு பசியில இருந்தா, ஏதாவது வெளிப்படுத்துறதா இந்த சென்டென்ஸ்? இல்ல, பிகாஸ் he was hungry, அவன் பசியில இருந்ததுனால அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து
it does not give a complete thought. நம்ம மீனிங் எழுதினோம் இல்லையா, it does not give a complete thought அப்படின்னு, it does not express a complete thought ன்னு சொன்னோம்ல. So இது வந்து என்ன ஆயிடுது, this becomes a dependent clause. இந்த சென்டென்ஸ் வந்து இத சார்ந்து இருக்கு இல்லையா. ஏன் அவன் வந்து சப்பாத்தி சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கான பதில் அவன் பசியில இருக்கிறதுனால, அவன் பசியில இருந்ததுனால அவன் சப்பாத்தி சாப்பிட்டான் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா இந்த சென்டென்ஸ் வந்து இத சார்ந்து இல்ல பாருங்க. இது இட் இஸ் இண்டிபெண்டன்ட். இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரெடிகேட். இது வந்து முழுமையான சென்டென்ஸா இருக்கு. தே ஆர் கம்ப்ளீட் சென்டென்சஸ். This sentence is not dependent. இந்த சென்டென்ஸ் இத சார்ந்து இல்ல. ஆனா இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் because he was hungryங்கிறது இந்த சென்டென்ஸ சார்ந்தா இருக்கு. If at all we are reading only this sentence, இந்த சென்டென்ஸ் மட்டும் படிக்கிறோம்னா இது ஒரு முழுமையான அர்த்தம், ஒரு கம்ப்ளீட் தாட்ட கொடுக்கிறதா இல்ல இல்லையா. சோ the second sentence is a dependent clause. இது வந்து it's an independent clause. clause-na என்னன்னு பார்த்தோம். It is a group of words. So they are all group of words. It is having a subject and a verb. Subject இருக்கு, ராமுங்கிறது subject. Verb என்ன, ate, சாப்பிட்டான் இல்லையா. So it is having subject and predicate. And they are of two types ன்னு சொன்னோம். One வந்து independent, இன்னொன்று வந்து dependent. Independent வந்து it can stand alone. இந்த சென்டென்ஸ் வந்து தனித்துவமா நிற்க முடியும். இதை சார்ந்து இந்த சென்டென்ஸ் இல்ல, இந்த சென்டென்ஸை சார்ந்து இந்த சென்டென்ஸ் இல்ல. But this sentence, because he was hungry, is totally depend on the sentence Ramu ate chapati. Why he was hungry? As he was hungry, he ate chapati. அவன் பசியில இருந்ததுனால அவன் சப்பாத்தி சாப்பிட்டான். So this sentence is dependent on first one. So the second half is a dependent clause. First half is a independent clause. Okay? இன்னொரு sentence பார்ப்போம். இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து தனியா இருக்கிறது மீனிங் வந்து முழுமையா வெளிப்படுத்தல. ஷிவானி went to the park. ஷிவானி வந்து பார்க்குக்கு போனா, இது வந்து first half of the sentence. After she finished the school. So the sentence is comprising of group of words. இந்த sentence வந்து நிறைய வார்த்தைகள் சேர்ந்ததா இருக்கு. It is comprising of group of words. After she finished the school. School முடிச்ச உடனே அவ பார்க்குக்கு போனா. இப்ப நான் சொன்ன மீனிங் வந்து நீங்க தெளிவா புரிஞ்சிருந்தீங்கன்னா you will be able to identify which is a independent clause and which is a dependent clause. Shivani went to the park is an independent clause. இல்லையா. இந்த சென்டென்ஸை நீங்க தனியா சொல்லி பாருங்களேன். இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் இல்லைங்கிற நினைச்சுங்க. Shivani went to the park. It is giving a complete meaning இல்லையா. ஆனா after she finished the school, இந்த சென்டென்ஸ் மட்டும் படிச்சு பாருங்க. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கா, இது ஒரு பரிபூர்ணமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கல இல்லையா. So this is a dependent clause. This sentence is wholly dependent on the first sentence. Shivani went to the park. இந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மேல முழுமையா டிபெண்ட் ஆயிருக்கு, அதை சார்ந்துதான் இருக்கு. Shivaniங்கிறது subject, wentங்கிறது verb ஆயிடுது. So the sentence is comprising of a subject and a verb. Subject yes ன்னு போட்டிருக்கேன், went. பார்க்குக்கு போனா. எப்ப போனா?
ஸ்கூல் முடிச்ச உடனே போனான். இந்த சென்டென்ஸ் ஸ்கூல் முடிச்ச உடனே போனாங்கிற சென்டென்ஸ் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் ஆயிருக்கு. எந்த சென்டென்ஸ் மேல டிபெண்டா இருக்கு? ஷிவானி வென்ட் டு த பார்க். அது சொன்னாதான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் வந்து முழுமை அடைகிறது இல்லையா? இது தனியா இருக்கிறத கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கு. பட் திஸ் சென்டென்ஸ் இஸ் completely dependent on the first sentence. So this becomes a dependent clause. இது வந்து dependent clause ஆ கருதப்படுது. நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன உதாரணம் கொடுத்திருக்காங்க? If you don't study well, you won't pass the exam. You won't pass the exam. டெக்ஸ்ட் புக் கொஞ்சம் If you don't study well, you won't pass the exam. அதுல வந்து if you don't study wellங்கிறது என்ன ஆயிடுறது? It is a dependent clause. You won't pass the exam. அந்த சென்டென்ஸ் வந்து சாதாரணமாவே முழுமையான அர்த்தத்தை கொடுக்கிறது. It is a complete sentence. It is not depending on any other sentence. Kavin bought a car which was too expensive. கவின் வந்து ஒரு கார் வாங்கினா அது வந்து ரொம்ப விலை அதிகமா இருந்தது. which was too expensive. which was too expensive sentence is dependent clause. இந்த சென்டென்ஸ் வந்து வெறும்னே சொல்றத ஒரு தனியான அர்த்தத்தை கொடுக்கல. It is not giving a complete meaning. Whereas Kavin bought a car, it is giving a complete meaning. அது வந்து காஸ்ட்லியான காரா இருக்கா, காஸ்ட்லி இல்லாத காரா இருக்கா, எதுவுமே அது வந்து விவரிக்க வேண்டாம். It is having a complete meaning by itself. இல்லையா? Sanjay is a talented player though he is out of form. சஞ்சய் வந்து ஒரு திறமையா விளையாடுறவர் தான். though he is out of the form. இப்ப அவரால ஒழுங்கா விளையாட முடியாட்டியும் he is a talented player. So Sanjay is a talented player. It's a independent clause. though he is out of form is a dependent clause. இது வந்து வெறும்னே though he is out of formங்கிறது வெறும்னே சொன்னோம்னா it does not give a complete thought, a complete meaning அந்த sentence கொடுக்கல. It is dependent on entirely on the sentence. Sanjay is a talented player though he is out of the form. இது ரெண்டும் சேர்த்து சொன்னாதான் it is giving a complete sentence, complete meaning to the sentence. Okay, so நான் இங்க சொன்னதுதான் இவங்களுக்கு எழுதியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்தோம். Independent clauses are also known as main clause or complete sentences. They can stand alone. I need a book. Mary prefers coffee. Ram is a good volleyball player. So all these sentences are giving a complete meaning by itself. வந்து முழுமையான அர்த்தத்தை இந்த சென்டென்ஸே வெளிப்படுத்துறது. It is not depending on another. It is not depending on another sentence. இன்னொரு சென்டென்ஸை சார்ந்து இல்லை இல்லையா? It is standing alone. It is giving a meaning, complete meaning or a complete thought. Dependent clause are also known as subordinate clause. அது என்னன்னு கூப்பிடுறோம்? மெயின் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மெயின் கிளாஸ்ங்கிறோம். இதை வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறோம். contains a subject and a predicate, but they do not express a complete thought. When it is raining, because you were late. You missed the class because you were late. நீ வந்து கிளாஸை மிஸ் பண்ண ஏன்னா நீ லேட்டா வந்ததுனால. இங்க வந்து ஏன்னா நீ லேட்டா வந்ததுனாலங்கிறது மட்டும் ஒரு சென்டென்ஸா பாக்கணும்னா அர்த்தம் ஏதாவது கொடுக்குறதா? It is not giving a complete thought, right? A sentence before it should have been given. ஒரு சென்டென்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தாதான் இந்த சென்டென்ஸ் வந்து பரிபூர்ணமா கம்ப்ளீட் ஆகுது. After you go to the school. So this is incomplete. இந்த சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இப்போ டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸை நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் கிளாஸ் அதுதான் பார்க்க போறோம். 3 types of dependent clauses: adjective, adverb and noun clause. பார்க்கலாமா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? Today's heading is clauses. We are discussing the grammar portion, clauses.
Okay. Fine. Hopefully everyone understood. எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். Types of dependent clause பார்க்கலாம். Adjective clause, adverb clause, noun clause. So 3 types of dependent clause. ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கோமா? Okay. Adjective na என்ன? It is one which describes a noun. இல்லையா? noun பத்தி describe பண்றதுதான் adjectiveனு நம்ம சொல்லுவோம். So adjective clauseங்கிறது என்ன? So what is adjective clause? It describes or gives more information about a noun. It gives noun பத்தி விளக்கம் அளிக்கிறது. It is giving more information. அது பத்தின தகவலை இன்னும் அதிகமா கொடுக்குது. noun பத்தின தகவலை அதிகமா கொடுக்கிறது இந்த adjective clause அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா நல்லா புரியும். The apple that he bought was delicious. அந்த ஆப்பிள் அவன் வாங்கிட்டு வந்த அந்த ஆப்பிள் ரொம்ப ருசியா இருந்தது. அவன் வாங்கிட்டு வந்த அந்த ஆப்பிள், that apple, the apple that he bought. So it is describing about the apple. The word that is giving more information about the noun. எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? It was delicious. The apple that he bought. The apple that he bought was delicious. And the apple. So that apple, the apple that he bought. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I visited the town where they met. நான் எந்த டவுனை விசிட் பண்றேன், நான் எங்க மீட் பண்ணேனோ
அவங்கள அந்த டவுன்ல நான் அவங்கள பார்த்தேன். I visited the town where they met. The where, it is a adjective clause. It is describing, it is giving more information about the thing where they visited, where எங்க பார்த்தாங்களோ அத பத்தி விளக்கம் அளிக்கிறது இந்த clause. So which gives more information about the noun is an adjective clause. I visited the town where they met. So the word where is an adjective clause, where they met. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். So இந்த adjective clause முக்கியமா என்ன சொல்றது? It is describing எந்த மாதிரியான, what kind, how many, எத்தனை வகையான, இல்லாட்டி which one, எந்த ஒரு விஷயம் பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது. சோ இந்த இதுல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது the apple that he bought, அவன் வாங்கிட்டு வந்த அந்த ஆப்பிள். So it is pointing out the which one. People who live next door are good neighbors. The peopleங்கிறது பொதுவா இருக்கு. யார் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களோ, the one who is. So we are saying it is giving more information about which one, எந்த வகையான மக்கள், யாருன்னு குறிக்கிற ஒரு வார்த்தையா இந்த who is giving. So இது adjective clause ஆயிடுது. The people who live next door are good neighbors. The people living next door are good neighbors அப்படின்னு சொல்ல, யாரு நம்ம வீட்டு பக்கத்துல, who are next door to us, they are good neighbors. So it is giving more information about the noun. The people, the noun, அத பத்தி இன்னும் அதிகமான விளக்கம் கொடுக்கிறது. It is giving more information, right? So this is adjective clause. Adjective clause, it is giving more information about the noun. எந்த வகையான, எந்த ஒரு விஷயம், pointing out which one, what kind, how many, எத்தனை வகையான. So the book that I left on the bus belongs to Bhaskar. எந்த புக்கு, நான் விட்டுட்டு போன புஸ்தகம் பாஸ்கரோடையது. That which I left, புக் தான் noun. So இந்த எக்ஸாம்பிள் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, இத காட்டுறேன். It is giving more information which book, that which he left. The book that I left on the bus. Which book? That book. The book that I left on the bus belongs to Bhaskar. Which one? என்ன சொன்னோம்? Adjective clause. It is giving more information about the noun. Which one? It tells us which one. So இங்க that which I left on the bus. The word that, it denotes here the adjective clause. இதுதான் adjective clause இருக்கு. ஓகேயா? adjective clauseல ஏதாச்சும் டவுட் இருக்கா? So adjective clause it is a kind of a dependent clause. We have seen one of its kind. அடுத்தது adverb clause பார்க்க போறோம். Adverb நாலே என்ன அர்த்தம்? It gives more information about the verb. So adverb clause என்ன சொல்றது? It is telling us when, where, how, எவ்வளவு தூரத்து வரைக்கும், to what extent,
என்ன சூழ்நிலையில அண்டர் வாட் கண்டிஷன் ஒரு தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஒரு எந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் நடக்குது, இது எல்லாமே வெளிப்படுத்துற விதமா அட்வர்ஸ் கிளாஸ் நமக்கு பதில் அளிக்கிறது. Describes or gives more information. Yes, Jiva, you can tell the doubt. Ask the doubt which you are having. Counseling. இது எதுல வருது? Is it relating to the class today or something, or you're asking as an individual word? தனியா ஒரு வார்த்தையா கேக்குறியா, இல்லாட்டி இந்த பாடத்துல இப்போ ஏதாவது சார்ந்ததா இருக்கா அந்த வார்த்தை? So it gives more information. Okay. Towards the end, I'll answer. First, we'll complete this one. Okay. Describes or gives more information about the verb. எப்போ, when, இந்த மாதிரி கேள்விக்கான பதில்லாம் இது கொடுக்குது. when, where, how, எப்போ, எப்படி, to what extent, எவ்வளவு தூரம் வரைக்கும், to what extent, எது வரைக்கும், இல்ல என்ன சூழ்நிலையில, or under what condition. எந்த சூழ்நிலையில அந்த ஒரு விஷயம் நடக்குது, under what condition something is happening. This எப்போ, எங்க, எப்படி, எவ்வளோ வரைக்கும், எவ்வளவு தூரம் வரைக்குமோ எவ்வளவு வரைக்கும், அண்டர் வாட் கண்டிஷன் சம்திங் இஸ் ஹேப்பனிங், என்ன சூழ்நிலையில ஒரு விஷயம் நடக்குது, இதெல்லாம் வெளிப்படுத்துறதா அட்வர்ப் கிளாஸ் இருக்கு. அட்வர்ப் கிளாஸ் இஸ் ஆல்சோ a type of dependent clause, one of the types of dependent clause. எக்ஸாம்பிள்ஸ் ஓட நம்ம பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இது நீங்க எழுதி விட்டீங்கன்னு நினைக்கிறேன். The adverb clause வந்து it gives more information about the time, place, condition, reason, manner, purpose of action. So என்ன காரணத்தினால ஒண்ணு நடக்குது. So first example, let me put for reason. I cannot go on a holiday because I don't have money. என்னால லீவுக்கு ஒரு ஊர் சுற்றுலா இடத்துக்கோ எதுக்கோ போக முடியல, ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல. பிகாஸ் இட் இஸ் சேயிங் எதனால, வை, அண்டர் வாட் கண்டிஷன் ஐ எம் நாட் கோயிங், இல்லையா? அண்டர் வாட் கண்டிஷன் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஆர் சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங். Because the வார்த்தை because becomes my adverb clause. எதனால, under what condition I am not going, because I am not having money, because I don't have money.
she ate. இது வந்து ஒரு மேனர்ஸ், நம்ம எப்படி பண்றோம் ஒரு வெளிப்படுத்துற விதமா இந்த சென்டென்ஸ் கொடுக்கலாம். She ate as if she was starving for years. பல வருஷமா அப்படியே பசியிலேயே காஞ்சு போனா போல அவ இப்ப சாப்பிட்டா. as if. அவ எது மாதிரி சாப்பிடறா? how she's having food. She's having food like as if she was starving for many years. நிறைய வருஷத்துக்கு சாப்பிடாத போல அவ இப்ப சாப்பிடறா. as if. So this word is an adverb clause over here. as if she was starving for years. So reason எதனாலங்கிற வெளிப்படுத்துற சென்டென்ஸ்க்காக அந்த காரணத்துக்காக இதை உபயோகிக்கலாம். இல்ல என்ன மாதிரி இந்த as if எது மாதிரிங்கிற வெளிப்படுத்துற சென்டென்ஸா இது இருக்கு இல்லையா? So this is an adverb clause over here. How இந்த கேள்வி நம்ம இது பார்த்தோம் இல்லையா? how it gives us, it tells us when, where, how, to what extent. அந்த மாதிரிக்கான கேள்விக்கான பதில்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. எந்த மாதிரி சாப்பிட்டாவ, how she ate. So here as if she was starving for years. We look into another example. You should reach home before 5 p.m. Before எப்பைக்குள்ள? when. The answer for the question when எப்பக்குள்ள? before 5 p.m. So an adverb clause describes more information, describes or gives more information about the verb, tells us when, where, how, to what extent. So this question gives the answer for the question when. எப்பக்குள்ள? 5 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் இல்லையா? So this is an adverb clause. An example for adverb clause. She was happy because her father gave her a watch. அவ எதனால சந்தோஷமா இருந்தா? அவ அப்பா வாட்ச் கொடுத்தனால. how எதனால? because. So the word because is it denotes the adverb clause. The sentence in the example நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு பாருங்களேன். நிறைய உதாரணங்களோட பாக்குறத நமக்கு இன்னும் தெளிவா புரியும். சோ அதெல்லாம் தான் நம்ம இப்ப எழுதினோம். So இங்க பாருங்க, she was happy because her father gave her a watch. The word because. எதனால? under what condition? எதனால இது நடக்குது? அவ எதுக்குனால சந்தோஷமா இருக்கா? ஏன்னா அவ அப்பா வாட்ச் கொடுத்ததுனால சந்தோஷமா இருக்கா. ஓகே, shall we proceed to noun clause? noun clause பார்க்கலாமா? noun clause, it takes the place of a noun in a sentence. ஒரு நவுனோட இடத்தை அது எடுத்துக்கிறது. it takes the place of a noun in a sentence.
Noun clause, it takes the place of a noun in a sentence. Examples பார்க்கலாம். Shweta friends Shweta's friends, sorry, didn't know that she couldn't cook. ஸ்வேதாவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல அவளுக்கு சமைக்க தெரியலங்கிறது. ஸ்வேதாவுக்கு வந்து சமையல் பண்ண முடியாது, சமைக்க முடியாதுங்கிறது ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல. That she couldn't cook. So it is giving more information. It is taking the place of a noun in a sentence. So Shweta, so அவளை பத்தின ஒரு விஷயம், that she couldn't cook. So this becomes a noun clause. It is taking the place of a noun. We shall look into another example. இன்னொரு example பார்க்கலாம். I think that the war will end soon. இந்த போர் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே முடியும்னு எனக்கு தோன்றுது, நான் நினைக்கிறேன். So this sentence, it becomes a noun clause. It takes the place of the noun war, that the war will end soon. I wonder if it will rain tomorrow. If clause வச்சு ஒரு sentence. I wonder if it will rain tomorrow. This the second half of if it will rain tomorrow becomes the noun clause. It is taking the place of a noun in a sentence. இதுதான் noun clause. So இன்னைக்கு நம்ம வந்து clauses வந்து முக்கியமா பார்த்திருக்கோம். வந்து it contains both subject and a predicate or a verb. It is of two types, dependent, independent. Types of clauses are dependent and independent. Independent clause வந்து it is also called as main clause. Subject and predicate இருக்கு. தனித்துவமா அர்த்தத்தை complete sentence. It is a complete sentence. It gives a complete thought. Whereas dependent clause is also called as subordinate clause. Although it is having a subject and a predicate, இருந்தாலுமே it is not giving a complete sentence. It does not give a complete thought. Termed as nucleons. The number of nucleons present is types of dependent clause தான் அடுத்தது பார்த்தோம். adjective clause, adverb clause, noun clause. adjective clause வந்து எந்த விதமான, what kind of, எத்தனை, எந்த ஒரு பொருளை பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்றது, அந்த வந்து adjective clauseல பாக்குறோம். adjectiveனாலே என்ன, it is giving more information, it gives more information about the noun. Whereas noun clause, it takes the place of a noun in a sentence. Kindly mute yourself, don't unmute. So whereas noun clause takes the place of a noun in a sentence. Adverb clause வந்து it is giving, adverb na, it gives more information about the verb, and it is saying
adverb clause is giving information about when, where, how, to what extent. எதனால? She was happy because her father gave her watch. The word because, it becomes an adverb clause. Okay. So ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு நடத்தின பாடத்துல கிளாஸஸ் பார்த்ததுல இன்னைக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். Okay. Fine. Hoping that everyone understood. I shall end the class over here. Before I end the class, counseling யாராவது கேட்டீங்க. Counseling it means to provide advice or to give guidance. ஒருத்தவங்க வந்து கைட் பண்றது, எப்படி பண்ணணும், இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆலோசனை. So that is called as the counseling. Okay. இப்ப காலேஜ் முடிச்சோடனே கவுன்சிலிங் நடத்துறாங்க. எந்த கோர்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதை பத்தின விவரங்கள் they are providing us guidance which we need to study. எதை நம்ம எடுக்கலாம், நம்ம வாங்கியிருக்கிற மார்க்குக்கு என்ன சேரலாம், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இட்ஸ் கால்ட் கவுன்சிலிங். ஓகே ஃபைன். நான் இன்னைக்கு கிளாஸை இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல ஃப்ரேசஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.